கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களே, எப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், எப்படி இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவார்கள் என்று சொல்லி அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. 10வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களா? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட குறைவுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னால், நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லாதபடி வாழ்வார்கள் என்று சொன்னால், இருப்பார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் விடுகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்கங்களை கைவிடுவது. இப்படி ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய நடக்கைகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய செய்கைகளாக இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அருமையானவர்களே, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், கர்த்தருடைய வேத வசனத்தில் பரியாசம் பண்ணுகிறவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று சொல்லி அங்கே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை யாருக்கு அருவருக்கிற காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அப்போ அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஒருவேளை சொல்லலாம், நான் நல்ல பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமையான சரியா நான் ஆலயத்துக்கு போறேன்னு அநேக நம்ம சொல்லலாம். மற்ற நேரம் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், அங்கே போய் ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுகிற நீங்களும் நானும், ஆலயத்துக்கு சென்று ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுகிற நீங்களும் நானும் வெளியில வந்த உடனே நாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க பிரியமானவர்களே, நம்ம பேசுகிற காரியம் கூட கர்த்தருக்கு பயம் பிரியமா இருக்குதா? நாம் பேசுகிற காரியங்கள் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமா இருக்கா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆலயத்துக்கு உள்ள போகும்போது பரிசுத்தவானா இருக்கணும், வெளியில வந்த உடனே நாம் பாவிகளாய் இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளருகின்றார்கள்? கர்த்தருக்கு பயந்து வளருகின்றார்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களா? கர்த்தருக்கு பயந்து ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை பிள்ளைகள் ஓட்டுகிறார்களா, நடத்துகிறார்களா, செய்கிறார்களா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வழிகள் தடுமாறுகிற ஒரு வழிகளாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் உன் வழியை ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் யாரிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது?
நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? செம்மையானதா இருக்கிறதா, இல்லை கரடுமுரடான பாதைகளா இருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளைகள் பயந்து நடக்கணும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற வழிகளை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ இந்த ஞானம் எதெல்லாம் தரும் பிரியமானவர்களே? இந்த ஞானம் எதெல்லாம் தரும்னா, நாம் எதிர்பார்க்கிற கல்வி, நம்ம எதிர்பார்க்கிற செல்வம் சகலத்தையும் தருகிறதா இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அங்கே சாலோமோன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அங்கே ஆண்டவரிடத்தில் போய் கேட்குற, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்னால் வழி நடத்த முடியல, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். அருமையானவர்களே, ஞானத்தை தாரும். அப்போ பாருங்க, இங்கே சாலோமோன் ராஜா ஆண்டவரிடத்துல ஞானத்தை மாத்திரம்தான் கேட்டாரு. ஆனால் ஆண்டவரோ பாருங்க, அவன் கேட்காத பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானம் எதெல்லாம் நமக்கு தரும் அப்படின்னு சொன்னா, சோதர நாம் எதிர்பார்க்கிற கல்வி செல்வங்கள், இந்த உலக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த செல்வங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த செல்வங்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது வேணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதே சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனே பாக்கியவான். அருமையானவர்களே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அங்கே நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், பாக்கியவானாக இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். அப்போ ஞானத்தையும் ஆயுசு நாட்களையும் எது பெருக செய்யும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொல்லி நான் முன்பு சொன்னது போல, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை யாரெல்லாம் விடுகிறார்களோ, இந்த பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், நம்மளுடைய நடக்கைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடக்கைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள், இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு யார் விலகி ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டாகும் என்று சொன்னால், ஞானம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், யாரெல்லாம் இதையெல்லாம் விட்டு விலகுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னெல்லாம், நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ இந்த உலகத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறோமோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் பாக்கியவானாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். இன்னைக்கு பயமில்லாமல் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு செவிகளை சாய்க்காத, ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு பயந்து நடக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தன் மன விருப்பத்தின்படி தாம் எங்கெங்கே போகக்கூடாதோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்களே, பிள்ளைகளை கவனித்து கொள்ளுங்கள். பாருங்கள், இன்றைக்கி அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கி அநேகர் மரணிக்கிற ஒரு சூழ்நிலையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்ம முதலாவது நம்முடைய பிள்ளைங்க நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் ஆயுசு நாட்கள் பெருகும்.
அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விடுகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை விடுகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை விடுகிறது, ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்கள் பிரியமா இல்லையோ எல்லாவற்றையும் விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளாய் இருந்தது என்று சொன்னால், முதலாவது ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அப்போ ஞானம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பெருக செய்யும். நமக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், மனிதனுடைய நாட்கள் 70 வயது, ஸ்தோத்திரம், பலத்தின் மிகுதியால் 80 வயது என்று சொல்லி. இன்னைக்கு 50 40 தாண்டுவது கடினமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் இன்னைக்கு ஆண்டவருடைய நீதியான காரியங்களை நாம் செய்கிறோமா, துதிக்கிறோமா, செபிக்கிறோமா? அப்போ ஆண்டவரை குறித்த பயம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்கா வேதத்தை வாசிப்போம். ஆண்டவருடைய பயம் நம்மளுக்குள்ள இருந்துன்னா ஜெபிப்போம். ஆண்டவருடைய பயம் நம்மளுக்குள்ள இருந்தா துதிப்போம். இதெல்லாம் நீதி, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நீதி. அந்த நீதியை நாம கை கொள்ளும் போது, ஆண்டவரை குறித்த பயம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது, கர்த்தர் நம்மளுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம், ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாம், ஆதாம், ஏவாள் தோன்றி இங்கே நம்ம முடிவு பரியன்னு பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகர் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய ஆயுசு நாட்கள் பெருகினது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்குள்ளாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அது யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம், மோசையை எடுத்துக்கொள்ளலாம், யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளாய் இருந்தது. அவர்களுக்குள்ளாய் இருந்ததினால தான் கர்த்தர் அவர்களுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், பயந்ததினால கீழ்ப்படிந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்கிறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு ஆபிரகாமுடைய அந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்காத காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். எப்படி செய்தார்? அங்கே ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அது மாத்திரமல்ல, அவரை குறித்த ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய ஆயுசு நாட்களை பெருக செய்தார். பாருங்க, ஞானமுள்ள ஒரு மனிதனாக வைத்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படி நடந்தார். இங்க பார்க்கிறோம், சாலோமன் ராஜா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தார். அதனாலதான் பாருங்க, அவ்வளவு ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேரை நம்மளால் என்ன செய்ய முடியல, ஸ்தோத்திரம், நடத்த முடியல. அதுக்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். வீட்டை கட்டுவதற்கு ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் எப்படி வரும்னா, அவருக்கு பயப்படும் போது அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நமக்கு ஞானம் வேணுமா, ஆயுசு நாட்கள் பெருகணுமா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளாய் இருக்க வேண்டும். என்ன பயம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நம்ம விலகும்போது, நீதியின் பாதையில் நாம் நடக்கும்போது, ஜெபிக்கும்போது, துதிக்கும்போது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, ஸ்தோத்திரம், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளாக இருக்கும். அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இன்னைக்கு ஜெயமில்லாதபடி இருக்கலாம், பிள்ளைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்குள்ளாய் நீங்கள் விதைங்க, அதை பற்றி சொல்லுங்க, போதிங்க. கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, பொல்லாத வழிகளை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம்.
நாம மகிமைப்படட்டும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.